ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். நம்ம இந்த வீடியோவில் இந்த அர்ஜுனனுடைய அந்த வேடம் பார்க்க போகிறோம். கீதோபதேச ரதம். ஒரே ஒரு சின்ன இதுமா இப்போ நான் சொல்கிறது இந்த இடத்துலையும் என்னை போலையே வேறு கலர் போடுறவங்களுக்காக மட்டும், சரிங்களா? நான் இதுக்கு முன்ன வீடியோவில் இங்கே இவ்வளோ தூரம் போட்டு வந்துட்டு இந்த பச்சையில் அப்படியே நீங்கள் இது வரைக்கும் போட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பேன். அதில் போடாதவங்க பிரச்சனை இல்லை. அதே போல் இந்த டிசைனே நாங்கள் கொடுக்கல, பிளெயின் ரெட்டு கொடுக்குறோன்னா அதுவும் பிரச்சனை இல்லை. இல்லை இந்த இன்ட்டு மட்டும் ஒயிட்டு கொடுக்குறோம், இந்த 4 சைடு இந்த ட்ரையாங்கிள் மட்டும் அதை கொடுக்குறோம், இங்கே வேறு கலர் நாங்கள் மாற்றலை, ரெட்டே தான் கொடுக்குறோன்னா அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. இந்த 3 பேருக்கும் எந்த இதுவும் இல்லை. நீங்கள் எது வரைக்கும் போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே வச்சுக்கலாம். இன்கேஸ் என்னை போலேயே இங்கே இன்னொரு கலர் கொடுக்குறவங்க போட்டிருந்தா இந்த ஒரு 6-7 மணி போட்டிருப்பீங்களே அதை மட்டும் பிரிச்சுடுங்க. 1 2 3 4 5 6வது லைனில் இங்கேருந்து வரும்போது 1 2 3 4 5 6வது லைனில் 3 தடவை ரெட்டு கொடுத்துருப்போம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நான் ரெட்டு கொடுத்து இங்கே இந்த க்ரீனை இப்படி கண்டினியூ பண்ண சொல்லியிருப்பேன். அதுக்கு பதில் அங்கே 2 ரெட்டு கொடுக்கணும். ஒரு ரெட்டு ஒரு க்ரீனு ஃபஸ்ட்டு. இடது கை வயரில் ஒரு க்ரீனு ஒரு ரெட்டு. ஃபஸ்ட்டு ஒரு ரெட்டு, அப்புறம் ஒரு க்ரீனு. சரியா? இப்போது இந்த ஒயிட்டில் விடுவோம். முதல் க்ரீமில் விடுவோம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு க்ரீனு, அப்புறம் ஒரு அந்த க்ரீம் கலர். இப்போ செகண்டு க்ரீமில் விடுவோம். 2 க்ரீமே போடணும். இப்போது இந்த பக்கம் முதல் க்ரீனில் விடுறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு க்ரீமு, அப்புறம் ஒரு க்ரீனு. இப்போ நான் சொன்ன போலேயே இந்த 1 2 3 4 5 6 7 க்ரீன் போட்டுவாங்க. புரிஞ்சிருக்குதாம்மா நான் சொன்னது? ஃபுல்லாக நான் முன்ன என்னுடைய பழைய ரதத்தில் கொடுத்துருக்கா போல் வெறும் ப்ளெயினாக ரெட்டே கொடுக்குறவங்க பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சா போல் ஜாயின் பண்ணிகிட்டே வந்துக்கலாம். க்ளோஸ் கூட பண்ணிடலாம் உள்ள அந்த அட்டையை பாக்ஸை வச்சு. இந்த மாதிரி டிசைன் இப்படி இன்ட்டு மாதிரி இந்த இது ஒயிட் வருது, இந்த 4 இடத்துல இப்படி ட்ரையாங்கிள், அது மட்டும் கொடுக்குறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் பாட்டுக்கு கண்டினியூ பண்ணியிருக்கலாம். இப்போ இது வரைக்கும் நான் போட்டு வர சொன்னேன், அதே இந்த இடத்துல க்ரீனுக்கு பதில் நீங்கள் ரெட்டு கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். அதுவும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ்
என்ன போலயே இந்த இடத்துல இன்னொரு கலர் கொடுக்குறவங்களுக்காக, ஏன்னா இங்கே அந்த கலர் கொடுக்க மறந்துட்டேன், இங்கே ரெட்டே கொடுத்துட்டேன். இப்போ இங்கே வர போல் இங்கே க்ரீன் வரணும் இல்லையா, அதுக்கு இந்த இடத்துல எப்படி கணக்குன்னு சொன்னேன்னா, இங்கே ஒயிட் இருக்குதா கடைசியில், அதுக்கு பக்கத்தில் ஒரு ரெட்டு, அது ட்வின்ஸ் மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு வந்தோம்னா 2 4 6 8 தான் வரணும் ரெட்டு, அதுக்கப்புறம் க்ரீன் வரணும். சரிங்களா? நான் அதை ரெட்டு கொடுத்துட்டு இப்படி போட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் அது வச்சு நான் அதை மறந்துட்டேன், அங்கே க்ரீன் வர வேண்டியதை. இதை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். அதுக்காக தான் இந்த ஒரு 7 போட்டிருப்பீங்களே, அதை மட்டும் பிரித்து இந்த இடத்துல 2 க்ரீன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் நான் சொன்ன போல் இந்த க்ரீன் வரைக்கும் போட்டுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் எப்படி வருது இல்லையா ஒயிட்டு, அதுக்கு முன்னே ஒரு க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த க்ரீனில் விட போகிறோம் ஒயரை. இப்போது 2 க்ரீம். இப்போது அந்த செகண்ட் முதல் க்ரீமில் விட்டுருக்கோம் இல்லையா, 2 க்ரீமே கோக்கணும். இப்போ 2வது க்ரீமில் விட்டுருக்கோம். இப்போ 2 க்ரீன், இங்கே பாருங்கள் 2 4 6 8 ரெட்டு வந்துடுச்சா, இந்த இடத்துல 2 க்ரீன் வரணும். இது அப்படியே 1 2 3 4 அப்படியே ஃபுல்லாக ரெட்டே போட்டுவாங்க. அடுத்த லைன் திருப்பி இருக்கிறோம். உள்ள கவரில் போட்டு வைக்காதீங்கம்மா இந்த பாக்ஸை. அந்த உட்டை வந்து நல்லா நியூஸ் பேப்பரில், பழைய நியூஸ் பேப்பர் இருந்ததுன்னா ஒரு 2 பேப்பர் 2 ஷீட் அப்படியே டபுள் பேப்பராக இருக்குமே, அந்த ஷீட்டை 2 போட்டு அழகாக நம்ம இந்த ஃபுட் பார்சல்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி நல்லா சுற்றி 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 அழகாக மடித்து உள்ளே வச்சிங்கன்னா டைட்டாகவும் இருக்கும். அந்த கேப் நான் சும்மா உங்களுக்கு இதை வைக்கிறதுக்கு காட்டினமே, இந்த கவர் போடாதீங்க, அது உங்களுக்கு ஒழுக்கிட்டு ஒரு இதுவாகவே இருக்கும், வேண்டாம். நியூஸ் பேப்பரில் போடுங்க. எங்கிட்ட டக்குன்னு அந்த நேரத்துக்கு பேப்பர் இங்கே இல்லை, நான் அதை வச்சுட்டு இதை முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்க. சரிங்களா?
இப்போ பாருங்கள், இந்த இந்த ஒரு பச்சை இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னே ரெட்டில் கோத்துருக்கோம்ல. இப்போது முதல்ல ஒரு ரெட்டு, அப்புறம் க்ரீன், இப்போ இந்த பச்சை மணியில் ஒயரை விட்டோம். 2 பச்சை மணி கோக்கணும். இப்போ இந்த முதல் க்ரீமில் விடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு பச்சை, அப்புறம் ஒரு க்ரீம். இப்போது 2 க்ரீமு. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க க்ரீனில் விட்டுருப்போம். ஒரு ஒயிட்டு, ஒரு க்ரீனு. இப்போது 1 2 3 4 இந்த 5 விதிக்கிலும் க்ரீனே போடணும். இப்போ இந்த கடைசி க்ரீனில் விட்டுருக்கோம் இல்லையா, இப்போது 2 க்ரீம் கோக்கணும். இந்த ஃபஸ்ட்டு க்ரீமில் விடுறோம் இல்லையா, மறுபடியும் 2 க்ரீம். ரெண்டாவது க்ரீமில் விட்டுருக்கோம் 2 க்ரீன். இப்போது 2 க்ரீனு.
இப்போது ஒரு க்ரீனு ஒரு ரெட்டு. சரி ரெண்டுமே ரெட்டு. ஒரே ஒரு ரெட்டு. இந்த லைன் முடிக்க போகிறோம். ஒரு ரெட்டு. இப்போ அடுத்த லைனுக்கு அடுத்த லைனில் இந்த சைடில் எத்தனாவது மணியில் விட்றோன்னு பாருங்க. இது கார்னர் ஃபஸ்ட்டு மணி. 1 2 3 4 5 6 7 8வது மணியில் விட்டுருக்கோம். 7 லைனை முடிச்சிட்டோம். இந்த இந்த இது இந்த சைடு வர மணியை பாருங்கள். 1 1 2 3 4 5 6 7 மணியில் முடிச்சிட்டோம். 8வது மணிக்கு லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட்டு, அதான் அந்த க்ரீம். அப்புறம் ஒரு ரெட்டு. இந்த டிசைன் இங்கே வரணும்ல, அதுக்காக. ரெண்டு ரெட்டு. இப்போது முதல்ல ஒரு ரெட்டு, அப்புறம் ஒரு க்ரீனு.
2 ரெட் க்ரீன். இப்போ 2 க்ரீன். ரெண்டும் க்ரீம். சாரி, ஒரு க்ரீனு ஒரு க்ரீம். ரெண்டும் க்ரீமு. இந்த க்ரீம் ஃபஸ்ட்டு ஒரு க்ரீம், அப்புறம் க்ரீன். இப்போ இந்த 1 2 3த்தில் க்ரீன் போடணும். இப்போ ரெண்டும் க்ரீம். ஃபஸ்ட்டு க்ரீமில் விட்டுருக்குமா, ரெண்டும் க்ரீம். இப்போ 2 க்ரீனு.
ரெண்டும் க்ரீனு. ஒரு க்ரீனு ஒரு ரெட்டு. இல்லை, ரெண்டும் க்ரீனுமா. ரெண்டு ரெட்டு. ரெண்டு ரெட்டு. ரெண்டும் ரெட்டு. இப்போ கடைசி மணியில் கோக்குறோம். சரியா? அடுத்தது இந்த பக்கத்து மணியில் கோக்க போகிறோம். லைன் முடிக்கிறதுக்கு இந்த பக்கத்து மணி எத்தனாவது மணி? இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8வது மணி. புரியுதுங்களா? இந்த லைனில் நம்ம இங்கே இப்போ கோக்கிற மணி 8வது மணி. அப்போ இப்போ நம்ம இங்கே என்ன கோக்கணும்? இங்கே என்ன கோத்துருக்குறோம்? இந்த சைடு கார்னரில் ஒயிட்டு. இங்கே அதே போல் இப்போ ஒரே ஒரு அந்த க்ரீம் கலர். எனக்கு ஒயர் முடியுது, நான் அப்படியே போட்டு முடிச்சு போட்டுறேன். சரியா?
இப்போது இது வரைக்கும் போட்டு வாங்கம்மா, எனக்கு ஒயரம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ஒயர் எடுத்து அடுத்தது எப்படி இந்த ட்ரையாங்கிள் இங்கே எப்படி வரும்ன்றதை பார்க்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் ஒன்று இன்னும் 2 வீடியோவில் இதை கவர் பண்ணி முடிக்கலாம் மிஞ்சி போனால். ஓகேவா? அல்லது தேர்ட் எப்படியோ பார்த்துட்டு இது நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே மட்டும் நான் ஏன் சேஞ்ச் பண்ணேன்னு இந்த கவுண்டிங் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த ரெட்டும் க்ரீனும் எப்படி வரும்னா, இந்த ஒயிட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல இப்படி வர கிராசிங் ரெட்டு வந்து 2, 4, 6, 8 தான் வரணும். அதுக்கப்புறம் க்ரீனு 4 பக்கமாக பாருங்கள். 2, 4, 6, 8 க்ரீனு, 8 ரெட்டு, அப்புறம் க்ரீனு 2, 4, 6, 8 அப்புறம் க்ரீனு. இதே இங்கே 2, 4, 6, 8 அப்புறம் க்ரீனு. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப்பில் தெரியும். இந்த ரெட்டு 1, 2, 3, 4, 5, 6 1, 2, 3, 4, 5, 6 இப்படி வரும். 2, 4, 6, 8 இந்த பக்கம் வந்து 8 வரும். 6, 6 இப்படி டைமண்ட் போல். இது இப்படி ட்ரையாங்கிளாக இப்படி வரும். இந்த இது இப்படி முடியும் பொழுது இதுவும் இப்படி ட்ரையாங்கிளாக தெரியும் இந்த க்ரீன். சரிங்களா? ஸோ இதான் கணக்கு. இப்படி வரதை போட்டு வைங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இதை நெக்ஸ்ட் இதை பார்ப்போம். அந்த பிள்ளையார் இதெல்லாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் 5 லைனு. அடுத்த வீடியோவில் அந்த காலை க்ளோஸ் பண்ணி இப்படி மடக்கி இருக்கிற போர்ஷனை கொண்டு வந்துடலாம். சரிங்களா? மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.